அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டினுடைய முதல் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியின் ஆரம்ப கட்டத்துல உங்கள் அனைவரையும் பார்ப்பதுல வரவேற்புல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருடம் ஆரம்பித்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல போயிடுச்சு. சோ இதுக்குள்ள ஒரு ரெக்கார்டிங் ஏஐ சார்ந்து இல்ல அறிவியல் சார்ந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணிடணும் நானும் ஒளிவண்ணன் சாரும் ரொம்ப முயற்சி செஞ்சோம். ஆனா பாருங்க, தொடர்ந்து பல வேலைகள் இருந்துட்டே இருந்தது. அவருக்கு புத்தக கண்காட்சியில அவர் ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அயலக தமிழர் மாநாடு அது ஒரு பக்கம் பிஸியா ஸ்கெட்யூல் ஆகி போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் சிஐபிஎஃப் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா அதுவும் இப்போ நெருங்கி வந்துட்டு இருக்கு. சோ இது மாதிரி பல வேலை பலு காரணமா எங்களுடைய இந்த ரெக்கார்டிங் எங்களால நடத்தவே முடியல. சோ இதெல்லாம் கடந்து இப்போ பொங்கலுக்கு ஜஸ்ட் பிஃபோர் இந்த ரெக்கார்டிங்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம இடையே இருக்காங்க. யாரு சார்? நன்றி பத்மா. நீங்க சொன்னது போல இந்த 2 வாரம் நம்ம எப்படி போச்சுன்னே தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயம், நான் சந்திச்சிருக்கிறது ஒரு 100 பேருக்கு மேல இந்த நாட்கள்ல சந்திச்சிருந்த போது எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பத்தி குறிப்பிட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க. வழக்கம் போலவே என்னை விட நீங்க தான் ரொம்ப நல்லா பண்ணதாகவும் சொன்னவங்களும் உண்டு. அதனால உங்களுக்கும் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிஞரை சந்திக்க போறோம். இவர் எனக்கு ஒரு 2 ஆண்டுகளாக நல்ல நண்பர். சிங்கப்பூர்ல வசிக்கிறவர். குறிப்பா செயற்கை நுண்ணறிவுல இவர் பல சாதனைகளை செய்தவர். பல்வேறு நாடுகளுக்கு சென்று செயற்கை நுண்ணறிவு குறித்து பேசியிருக்கிறாரு. இந்தியாவில் கூட பல இடங்கள்ல பேசியிருந்தாலும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்காக அவர் வந்திருக்கிறாரு பேசுறதுக்கு செயற்கை நுண்ணறிவு குறித்து. இவர் அதுல மட்டும் எக்ஸ்பர்ட் இல்லை. அவர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெனவுண்ட் எக்ஸ்பர்ட் இன் சவுத் ஏஷியா. அது சம்பந்தமான மாநாட்டுக்கும் போன டிசம்பர்லயே இங்க வந்திருந்தாரு. நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இப்போ இங்க திரும்ப என்ஆர்டி இந்த நான் ரெசிடென்ட் தமிழுக்கான அந்த கூட்டத்துக்கும் அவங்க மிக சிறப்பாக அங்க பேசினாங்க. நான் யாரை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குணசேகர்ங்கிற ஒரு அருமையான ஒரு தமிழர், சிங்கப்பூர் வாழ் தமிழர், உலகம் எங்கும் இன்றைக்கு பேசப்படக்கூடியவர். வணக்கம் திரு குணசேகர் அவர்களே. வணக்கம். வணக்கம் திரு ஒளிவண்ணன். வணக்கம் பத்மா. உங்களுடைய ரசிகர்களாக பல பேர் இருக்கிறோம், அதுல நானும் ஒருத்தர். இந்த ஏஐ துறையில கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அதற்கான அரிய வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு எல்லா மாற்றங்களும் வந்தது போல இந்த ஏஐ உலகத்தையே மாற்றிவிட்டது. இந்த உலக மாற்றத்திற்கு இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு உதவி செய்கிறது என்றால், காலையிலும் மாலையிலும் நாம் பேசுவதற்கும் நமது சிந்தனைகளை ஒழுநிலைப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். என்னை பொறுத்தவரை இதை எனது வாழ்க்கை தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் கற்றக்கல்வி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நம்மை தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் நமக்கு கொடுக்கிறார்கள். அந்த படிப்பை எடுத்துக்கொண்டு நான் செயற்கை நுண்ணறிவை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் கிடைத்த வாய்ப்புகளை வைத்துதான் முதலில் அன்றாட மக்களுக்கு எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு செல்ல முடியும் என்பதை பயன்படுத்தி எங்கள் சிங்கப்பூரில் IMD என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இன்ஃபோகாம் டெக்னாலஜிக்கல் ஆபீஸ். அவர்கள் எனக்கு ஒரு 100 பேரை எடுத்து சாம்பிளிங் செய்து அவர்களிடம் அன்றாடம் எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். 1 வருடம் செய்தோம். போன வருடம் நவம்பரிலிருந்து இப்பொழுது நவம்பர் மாதத்தில். அதில் நான் கண்டுபிடித்தது என்ன என்றால், மனிதர்கள், அதாவது ஒரு வயது பிரிவை பார்க்கும்போது இளைஞர்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு 50, 40, 60 இந்த வயதுக்கு உள்ளவர்கள் அதை பார்த்து ஏதோ ஒரு பிரம்மாண்டமான மாயை இருப்பது போல அதை தொடுவதற்கே கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு 3 மணி நேரத்தில் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பணி எனக்கு கிடைத்தது. 3 மணி நேரம் சென்று அவர்கள் செய்யும் போது, இன்று அவர்களிடம் மறுபடியும் நான் பேசும்போது, செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையில் ஒரு பகுதி தானே, நாம் சொல்வதை தான் அது கேட்கிறது. ப்ராம்ப்டிங், அதாவது அந்த சொல்வதை கேட்டுதான் அது வேலை செய்ய போகிறது. அந்த ப்ராம்ப்டிங் இல்லாவிட்டால் செயற்கை நுண்ணறிவு எதையுமே நமக்கு செய்ய போவதில்லை. ஆகவே நாம் சொல்வதை கேட்டு உள்வாங்கி குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதாவது திரு ஒளிவண்ணன் நேற்று கூட இந்த என்ஆர்டி அயலகத்தில் பேசினார், மிகவும் சிறப்பாக இருந்தது. குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல எப்படியெல்லாம் செயற்கை நுண்ணறிவை நாம் எடுக்க முடியும், பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இப்போது
சிங்கப்பூரில் செய்திருக்கிறோம். அதற்கு ஏஐ சிங்கப்பூர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. எங்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தது என்றால் தமிழை பயன்படுத்துவது. இன்றைய நமது தமிழ் எப்படி வளர்ந்திருக்கு என்றால் செம்மொழியாக இருந்து இன்று மனித மொழியாக மாறி இப்பொழுது இயந்திர மொழியாகவும் மாறுவதற்கு அதனை மறு உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கு தமிழை 4 விதமாக பார்க்கலாம். இந்திய தமிழ் இருக்கிறது, ஸ்ரீலங்கன் தமிழ் இருக்கிறது, மலேசிய தமிழ் இருக்கிறது, சிங்கப்பூர் தமிழ் இருக்கிறது. இப்படி 4 விதமான தமிழை இந்த செயற்கை நுண்ணறிவு உள்வாங்கி அதை பேச வேண்டும். எந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பேச வேண்டும் என்றும் அது முடிவு செய்ய வேண்டும். எங்கள் நாட்டை பொறுத்தவரை அரசாங்க மொழியாக இருப்பதால் ஒருநிலைப்படுத்தி விட்டோம். எங்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் மலேசியா, ஸ்ரீலங்காவில் அது வெவ்வேறு விதமாக பரிணாமம் செய்து கொண்டிருக்கிறது. செயற்கை நீங்க தமிழை செயற்கை நுண்ணறிவுல அதனுள் இன்னும் நல்லா செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் இட் இஸ் a டெவலப் நேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க தற்சமயம் இப்ப தமிழ்நாட்டுல இங்க பலரை சந்திச்சிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டுல ஏஐனுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் இப்பொழுது ஒரு வருடமாக கடந்த வருடம் இங்கு வந்த போது பார்த்த அளவுக்கும் இப்பொழுது கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு பார்க்கும் போதும் பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் அதை பற்றி பேசுகிறார்கள். மாணவர்களிடம் அது போய் சேர்ந்திருக்கிறது. நான் இப்பொழுது நேற்றைய மாநாட்டில் அயலக தமிழர் மாநாட்டில் சிறப்பாக அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. செயற்கை நுண்ணறிவும் மற்றும் மின்னாக்க ஊடக வாகனத்தையும் எப்படி ஒன்றிணைப்பது, அவற்றை சேர்த்து வைப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கும்போது மாணவர்களே முன்வந்து என்னிடம் பல அருமையான எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது ஒரு நல்ல முயற்சியா இருந்தது. நாம் முதல்வர் திட்டமாக இருக்கட்டும், அரசினர் பள்ளி மாணவர்கள் சிங்கப்பூருக்கு வந்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் பார்த்து பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாணவர்கள் எல்லாமே மிக தெளிவாக இருந்தார்கள். ஆகவே மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். அவர்கள் புரிந்து கொண்டால் இந்த மொழியியல், தமிழ் மொழியெல்லாம் ஏற்கனவே சரியாக தமிழகத்தில் செய்யப்பட்டு விட்டது. செம்மொழியாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த செம்மொழியை செயற்கை நுண்ணறிவுக்குள் கொண்டு வருவதுதான் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய படி. ஒரு பிரச்சனை என்னவென்றால், எந்த மாதிரி வட்டார வழக்கில் பேசுவதா இல்லை ஒரு தரமான தமிழில் பேசுவதா என்பதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது. நமக்கு பல வட்டார மொழிகள் இருக்கின்றன தமிழகத்தில். எங்களுக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரே மொழிதான். நான் பேசும் தமிழ் தான் அங்கும் பேசப்படுகிறது. அதில் பிரச்சனை இல்லை. எங்கு எதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது தெரிந்துவிட்டால் செயற்கை நுண்ணறிவை தரமான நிலைக்கு கொண்டு வர முடியும். தமிழுக்கு உயிர்மை என்று இருக்கிறது, வல்லினம் மெல்லினம் இருக்கிறது, தொல்காப்பியம் இருக்கிறது. நம்மிடம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவற்றை எடுத்து இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினால் நிச்சயம் ஒரு புதிய பரிணாமம் கிடைக்கும். இளைஞர்கள், இனி பிறக்க போகும் இளைஞர்கள் குழந்தைகள்கிட்ட செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் அவர்கள் பிறக்க போவதில்லை. நான் பிறந்த போது ஐபேட் கையில கிடையாது. ஆனா இப்ப கடந்த 10 வருஷம் பாத்தீங்கன்னா ஐபேட்டோட தான் குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கின்றன. ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஐபேட் அவர்களுக்கேற்ற ஒரு உபகரணமாக மாறும். அதை இந்த என்ஆர்டி கான்பரன்ஸில், அதாவது அயலக தமிழர் மாநாட்டில் நான் நேரடியாக பார்த்தேன், செயல்முறையில் விளக்கமும் கூறினேன். நானும் கவனித்தேன் குணசேகர், நானும் அதை தான் கவனித்தேன். எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எங்களுடைய செஷன் நேற்று கடைசி நேரம், 2வது நாள் 4:45 மணிக்கு நாங்கள் இப்போ தொடங்க வேண்டியது. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. 4:30 மணிக்கு தொடங்கணும். யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே வந்தேன். இவங்க வெளிநாட்டிலேருந்து பல பேர் வந்திருக்கிறாங்களே, அது அறிஞர்கள் என்ன ஆகும். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, மாணவர்கள் அந்த செஷனுக்காக தான் வந்தோம், நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னது உண்மை. இதில் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் இப்போ சொன்னீங்க, இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு மேலே இன்னும் சில பேருக்கு இங்கே சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நிறைய மெத்த படித்தவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணுமே இல்லைங்க சார், ஏற்கனவே உள்ள இருக்கிற செய்திகள் எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து அங்க இங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது திருப்ப நமக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வருங்காலத்தில் இதெல்லாம் செய்திகள் உள்ளேயே போகாது. எல்லாமே அவங்கவுங்க நான் தரமாட்டேன்னு அவங்க தரவுகளை நிறுத்திக்கிட்டானா அது இருக்கிற குப்பைகளை தான் கொண்டு கொடுக்கும், ஜங்க் தான். ஸோ இதை பற்றி நிறைய தேவையில்லாத ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ உலகம் எங்குமே பேசுகிறாங்களா? இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களை மட்டும் குறை சொல்கிறேன். பல இடங்களில் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல்களும்
சந்தேகமும் கலக குரல்களும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆம், நான் இந்த இந்த தொழில்நுட்ப புரட்சி காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. அதாவது நமது வயதுக்கு நமது பெரிய மோட்டோரோலா போனையும் பார்த்திருக்கிறோம், பெரிய ஆப்பிள் கணினியும் பார்த்திருக்கிறோம், விண்டோஸ் 95 அப்போதெல்லாம் இதே எதிர்ப்பு தான் வந்தது. இந்த கணினி நம்மை ஆளுமை செய்ய போகிறது, நமது சிந்தனையை திருட போகிறது, இப்படியெல்லாம் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு அவை இல்லாமல் நாம் வாழ முடியவில்லை. இதே நிலைமைதான் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கும் வரப்போகிறது. இந்த 2 வருடங்களிலேயே குவாண்டம் கணினியியலில் அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது நீங்கள் கட்டாயமா எங்களுக்கு சொன்னீர்கள். இந்த மாணவர்களும் இந்த இளைஞர்களும் இதை புரிந்து கொள்ளும் வகையில்தான் நமது எதிர்காலம் இருக்க போகிறது. நமது வயதில் இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம் உண்டு. சிங்கப்பூரை வைத்து உங்களுக்கு சொல்கிறேன். நாம் கொடுக்கும் தகவல்கள் எப்படியெல்லாம் பரப்பப்பட வேண்டும் என்று ஒரு ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் மானியமும் வழங்குகிறார்கள். நான் எழுதும் கட்டுரையோ நான் கொடுக்கும் செய்தியோ மற்றவரிடம் சென்று சேருவதற்கு ஒரு ஒரு விலை கொடுக்கப்படுகிறது. ஆகவே நான் தகவலை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் கொடுக்க விரும்பவில்லை என்றால் பின்தங்கி போய் விடுவீர்கள். உங்களது இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு பல்லாயிரம் பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக சொன்னீர்கள். இது சபாஷ். நேற்று இது நாங்க இந்த அனுபவத்தை ஒரு பதிப்பாளரா நான் 2007-8 சந்திச்சோம். கூகுள், அமேசான்லாம் அப்போ நாங்கள் இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக காட்சி போகும்போது என் கை பிடித்து உள்ளே இழுத்துக்கிட்டு போய் உங்களுடைய புத்தகங்கள்லாம் எங்ககிட்ட கொடுங்க டிஜிட்டல் கண்டென்ட் பண்ணும்போது நாங்கள்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோம். அதாவது நம்ம எதுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அவன் காசாக்குவான், நம்ம தர வேண்டாம், அவன் நம்மலாம் கொடுக்கலன்னா அவன் எங்கே போவான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவன் புது புது எழுத்தாளர்களை உருவாக்கிட்டான். அப்போ நாங்களே அவன்கிட்ட போயிட்டு அப்பா எங்களதே சேர்த்துக்கப்பா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். சரியா சொன்னீங்க, மிக அருமை மிஸ்டர். ஆமா ஆமா ஆமா. ஆகவே மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது எண்ணமும் சிந்தனையும் வளரும். நான் என்னை மாற்றிக்கொண்டதால் தான் இன்று உங்கள் முன் செயற்கை நுண்ணறிவு பயிற்றுவிப்பாளராகவும் மின்னாக்க துறையில் புதிய சிந்தனையாளராகவும் மாறி இருக்கிறேன். அதாவது ஆங்கிலத்துல அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஜெனரலிஸ்ட். இந்த ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற வார்த்தை ஒரே துறையை தான் குறிக்கும். ஜெனரலிஸ்ட் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாற்றும். ஆகவே எதிர்காலம் பல துறைகளை, பல வேலைகளை, பல எண்ணங்களை உள்வாங்கி நம்மை இன்னும் உயர்த்துவதற்கான வேலைப்பாடுகளை இப்போது இந்த ஏஐ செய்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கும் வேலை இன்னும் 10 வருடங்களில் இருக்காது. 10 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வேலைகள் மறைந்து போய்விடும். அவற்றையெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் வாழும் காலத்தில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயம் பின்தங்கி விடுவோம். இப்பொழுது அடுத்தது மின்சார வாகனத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏஐயும் மின்சாரமும் உடலும் உயிரும் போல அவை இருப்பதனால் எப்படி செய்யப்படுகிறது என்றால், நாம் சொல்வதை, நாம் பார்ப்பதை, நாம் கேட்பதை, நம் உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வாகனங்கள் இப்போது வந்துவிட்டன. சிங்கப்பூரில் BYD என்ற ஒரு வாகனம் வந்திருக்கிறது, டெஸ்லா வந்திருக்கிறது, இப்படி பல நிறுவனங்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இங்கு ஆச்சரியம் என்னவென்றால், இங்கே தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் பலர் சேர்ந்து மஹிந்திராவில் ஒரு வாகனத்தை வெளியிட்டிருக்காங்க. நான் டாடா காரையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் மஹிந்திராவில் வந்த வாகனம் அனைத்து புதிய திட்டங்களையும் எதிர்காலத்திற்கு இன்னொரு 10 வருடத்துக்குள்ள சிந்தனையை ஒன்று திரட்டி இப்ப அந்த வாகனத்தை உருவாக்கி இருக்காங்க. நான் ஓட்டி பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆகவே உங்களை உயர்த்தக்கூடிய எண்ணங்களை ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு வழங்க போகிறது. அந்த ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் குறுக்கிறதுக்கு. நீங்க கூட சிங்கப்பூர்ல இருந்து என்னென்னமோ கொண்டு வந்தீங்க. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், என்னால பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அது என்ன, அதை கொஞ்சம் பத்தி சொல்லுங்க. அதை விளக்கமா சொல்றேன். 2 விதமா திங்ஸ் மாதிரி இருந்தது. மிக்ஸ் ரியாலிட்டி, அப்புறம் ட்ரோன் ஃபிளை, ட்ரோன் குருவி மாதிரி பறக்கக்கூடிய ஒரு உபகரணத்தை கொண்டு வந்திருந்தேன். அதுதான் என்னை மாறுபடுத்தி காட்டியது. எனது பேச்சில் உபகரணங்களும் புரோட்டோடைப்பிங் செய்யலாம். வாகனங்களை உருவாக்குவதற்கு முதலில் ப்ரெடிக்டிவ் ஏஐ மூலம் ஒரு புரோட்டோடைப்பிங் செய்வதற்கான வாய்ப்பு இப்போது உண்டு. முன்பெல்லாம் ஒரு பொருளை தயாரிக்க வேண்டாம், பல ஆயிரம் ரூபாய்களை செலவு செய்து அதை கொண்டு வந்து அது தோல்வி அடைந்து விட்டால் அந்த பணம் வீணாய் போய்விடும். இப்பொழுது அப்படி இல்லாமல் ஒரு வாகனத்தை உருவாக்குறது சின்னமாக ஒரு சின்ன ஒரு ஒரு மாடலை உருவாக்கி அதில் நமக்கு வேலை செய்யக்கூடிய திட்டங்கள்,
எலக்ட்ரானிக் வீக்ல என்ன ஒரு அனுகூலம் என்றால், வாகனத்தில் இருக்கும் 400க்கும் மேற்பட்ட அந்த கொம்போனன்ட் சொல்லுவாங்களே, என்ஜினா இருக்கட்டும், காபனா இருக்கட்டும், இவையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 7-8 பகுதிகளை மட்டும் ஒரு வாகனத்தை உருவாக்குகிறார்கள். அப்போது உங்களுக்கு அதை பார்த்துக் கொள்வதற்கும் அதை இன்னும் சரியாக செய்வதற்கும் அதிகமான வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்து பெட்ரோல் விலை இங்கு உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்கிறது என்று. இந்த மின்சார வாகனம் போது சஸ்டைனபிலிட்டி எனர்ஜியை நாம் உருவாக்கலாம். இங்க நிறைய குப்பை கூலங்கள் நமக்கு எங்க பார்த்தாலும் கிடைக்கும் இல்லையா? இவற்றையெல்லாம் எப்படி ஒன்று திரட்டி எரிசக்தியாக கொண்டு வர முடியும் என்று பார்க்கும்போது அது வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பை வழங்கும். இளைஞர்கள் இன்னும் தமிழகத்தை சுத்தமான தமிழகமாக கொண்டு வருவதற்கு இந்த எரிசக்தி பயன்பாடை கொண்டு வரலாம். அடுத்து மின்வாகனம் வரும்போது இன்னும் உங்களது வாழ்க்கை எப்படி சொல்லுவேன்டா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், இன்னும் சுகாதாரமான வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு அந்த காரிலிருந்து வரப்போவதில்லை, அது வெளியேயும் கொண்டு வரப்போவதில்லை. ஆகவே நமது பூமியும் இன்னும் சுகமான காற்றை நமக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யும். ஸோ மின் வாகனம் அனைவரும் தயாரிக்க முடியும். இன்னொன்று என்றால் தொழில்முறையாக அனைவருக்கும் மின்வாகனம் தயாரிக்க என்றால் அந்த கல்வி அறிவு கிடைத்தாலே நீங்கள் ஒரு தொழில் முனைவராக வர முடியும். இதோ நான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு 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 சான்று. அதை எடுத்துக்கொண்டு நான் இருப்பது பார்ப்பதால் கற்றுக் கொடுக்க முடிகிறது, பயிற்சி கொடுக்க முடிகிறது, மற்றவர்களுக்கு சொல்ல முடிகிறது, இன்னும் பல தமிழர்களை உருவாக்க முடிகிறது இந்த புதிய சிந்தனையோடு. அதனால்தான் இந்த செயற்கை நுண்ணறிவையும் மின்வாகனத்தையும் உயிரும் உடலும் என்று நான் உங்களிடம் சொன்னேன். நன்றி. எஸ் சார், இப்போ ஏஐ சார்ந்து எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப அழகா நீங்க விளக்கமா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு முறையும் இங்க வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் திட்டதான் செய்வாங்க. மனுஷனுக்கு எப்போ மூளை இல்ல, மனுஷனுக்கு எப்போ கிட்னி இல்லைன்றாங்களோ அப்பதான் இந்த ஏஐ வந்து உபயோகமாகும், இல்லைன்னா மனுஷனை விட ஏஐ ஒன்னும் பெரிய சிறந்தது இல்ல, எல்லாம் நாம தான் செய்யறது தானே அப்படிங்கிற ஒரு சிலர் திட்டமும் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும். சோ இது எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறது தெரியல. பட் பிரசன்ட் ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன் இதை முழுமையா உணர்ந்து அதை எடுத்து கையில எடுத்து செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சிங்கப்பூர் நாட்டிலிருந்து இங்கு தமிழராக வருவதற்கு எனக்கு மகிழ்ச்சி. எனது பூர்வீகம் பட்டுக்கோட்டை தான். நான் இங்கிருந்து போய் நான் படித்த தமிழும் படித்த ஆங்கிலமும் நல்ல கல்வியும் தான் என்னை சிங்கப்பூரில் உயர்த்தியது. அதை எடுத்து இப்போது தமிழகத்துக்கு கொண்டு வந்து இங்கிருக்கும் தொழில் முனைவர்கள் இவர்களோடு சேர்ந்து பல புதிய திட்டங்களை உருவாக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். செயற்கை நுண்ணறிவை நாம் எப்படித்தான் திட்டினாலும் விரட்டி அடித்தாலும் அது நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு நிழல் போல இருக்கும். நிழலை நீங்கள் எப்போதாவது நம்மிடம் வந்து நீக்க முடியுமா? முடியாது. ஆகவே நிழலோடு சேர்ந்த உயிரும் உடலுமாக நாம் வாழ்வதற்கு செயற்கை நுண்ணறிவை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் புரிந்த பிறகு அது தெரிந்த பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும், அவர்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கும். நிச்சயமாக ப்ராம்ப்டிங் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு வேலை போவதில்லை. உங்களுடைய சொற்களும் உங்களுடைய அந்த செயல்பாடுகளும் சரியா இருக்கும்போது அது உங்களை சரியான இலக்குக்கு எடுத்து செல்லும். ஆகவே நம்மை திட்டுவர்கள் திட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். பாவம் அந்த செயற்கை நுண்ணறிவு அது என்ன செய்யும்? அது நமக்காக உதவி செய்ய வந்திருக்கிறது. ஆகவே அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வோம், உயர்வோம். சிங்கப்பூரில் நாங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தமிழகத்தையும் உயர்த்த என்னை போன்றவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அனைவரும் ஒன்று திரண்டு நல்ல தமிழர்களாக தொழில் முனைப்போடு உயர வேண்டும். இனி அடுத்த காலம் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு செல்பவர்கள் இந்த கல்வியறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? இந்த கல்வியறிவையும் கல்வியோடு சேர்க்கும் போது இன்னும் உயர முடியும். அதுதான் எனது சிந்தனையாக இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நேற்று கூட இதை தான் சொல்ல நினைச்சேன். இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லா கிராமங்களையும் பண்ண மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே குழாய்கள் மூலமாக குடிநீர் வசதி வீடுகளுக்கு செய்து கொடுத்த முதல் நகரம் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் ஈரோடு தான். அப்போ அந்த ஈரோடு நகரத்தினுடைய வந்து தலைவராக சேர்மனாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அது மாதிரி எங்களுடைய கனவு என்ன அப்படின்னா 2025 முடிந்து 26 வருவதற்குள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கிராமங்களும் வந்து ஒரு அருமையான நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிடணும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கிற ஒரு வயதான பெண்மணி கூட ஒரு புத்தானை அமைக்கிட்டு அது பேசணும். அது வந்து எனக்கு என்னப்பா அரசு திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற யாரோ எங்கேயோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மொழியில் பேசினா கூட
அந்த பெண்மணிக்கு புரிகிற வயதான பெண்மணிக்கு புரிகிற குரலை வந்து கேட்கும் அப்படிங்கிற ஒரு உலகத்தை நம்ம காணணுங்கிறதா என்னுடைய விருப்பம். நன்றிங்க. பத்மா. நிச்சயமாக இந்த சமயத்தில் சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னை இங்கு இந்த துறையில் என்னை அனுசரித்து அழைத்து வந்த தமிழக அரசுக்கும், என்னோடு அங்க சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கும் எங்கள் புத்தாக்க இந்திய கலையகம் பிக்சிபிட் நிறுவனத்திற்கும் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பூரில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இங்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் என்னால் செய்ய இப்பொழுது முனைப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் அது நடக்கும். உங்களை போன்றவர்களின் ஆதரவோடு தமிழர்களே வாருங்கள், தமிழ் வளரும், தமிழர்களாக வளருவோம். ஓகே சார், ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராமா இருந்தது. தொடர்ந்து இதை பத்தி நான் நிறைய பேச வேண்டி இருக்கு சார். மீண்டும் சார் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்த்துக்கள் சார்.